திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்து, இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இமையோர் நாயகனே இறைவா என் இடர்துணையே, காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. மண்ணுக தில்லை வளர்க நம்பக்தர்கள், வஞ்சகர் போய் அகல. கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார், நன்றே நினைமின் நமனில்லை பின்னைக்காம் எம்பெருமான் பேர். வையகம் நீடுக மாமடை மண்ணுக, மெய்விரும்பி அன்பர் விளங்குக. சைவ நன்னெறித்தாம் தடைத்து ஓங்குக, தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே, தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. ஒன்பதாம் திருமுறையில் நம்ம வேணாட்டடிகள் ஒரு பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாரு? தொஞ்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுங்கப்பர், கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். எச்சார்வம் எல்லாமை நீ அறிந்தும் எனது பணி, நச்சாய்க்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்மானே. இந்த பாடல் வரியில் இந்த ரெண்டாவது வரியை கொஞ்சம் கவனிப்போம். ஏன்னா எனக்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லை, சுவாமி நீ தான் துணை. இது அந்த பாடலுடைய ஒரு கருத்து. அதே நேரத்தில் இந்த ஊன் உடம்பு நமக்கு மிகச்சரியாக இருக்கணும்னாக்கா 6 சுவை கொண்ட ஒரு நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனி நம்ம முறையாக பயன்படுத்துகிறோமான்னா அதான் குறைபாடு. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு 6 சுவையும் உள்ளது நெல்லிக்கனியில். இப்போ இந்த கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிச்சதுனாக்கா கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, அதாவது சிவராத்திரி வரையும் அந்த ஆவாரம் பூ பூக்கும். இந்த ஆவாரம் பூவை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்திங்கிறோம்? கிராமத்துங்களில் இந்த ஆவாரம் பூ இந்த அதாவது மானாவாரி நிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, மோட்டு பகுதியெல்லாம் கூட காட்டு பகுதியில் நல்லா இந்த ஆவாரம் பூ அந்த செடி நல்லா வளமாக விளைந்து நிற்கிறது. எந்த விதமான தண்ணி, பயிர் பாதுகாப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆவாரம்பூ நம்ம எத்தனை பேர் பயன்படுத்திங்கிறோம்? இந்த ஆவாரம்பூ காலத்தில் தேன் வாங்கினா அந்த தேன் அந்த ஆவாரம்பூனுடைய சுவை தெரியும். ஒரு வேப்பம்பூ காலத்தில் தேன் வாங்கினாக்கா அந்த வேப்பம்பூனுடைய சுவை தெரியும். அதாவது மனம், அந்த நறுநாற்றம், நாரும் நாற்றம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பூனுடைய மனம் அதில் தெரியும். ஒரு மாங்காய் பூ காலத்தில் மாங்காய் பூ வாசனை, அந்த தோற்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த தேனீக்கள் அந்த தேனை சேகரிக்கும் போது அந்த தன்மை, அந்த மகரந்தத்தூள் அதனுடைய தன்மை நமக்கு அந்த தேனிலே தெரியும். அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தா புரியும் அந்த சுவை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். அதாவது சிறு கதலி என்று சொன்னால் வாழை மரம், கதலி மரம் சொல்கிறோம் இல்லையா. இந்த கதலி மரம் என்பது ரொம்ப நல்ல ஒரு, அதாவது அந்த வேர் பகுதி, அந்த வேர்லேருந்து அதனுடைய நுனி, அதாவது பூவினுடைய நுனி பகுதிக்குது இல்லையா, அது வரையும் எல்லாமே மருத்துவ குணம் உடையது. வாரத்துக்கு ஒரு நாள் நீ வாழைத்தண்டு சாப்பிட்றியோ, இல்லை வாழைப்பூ சாப்பிட்றியோ, இல்லை வாழைக்காய் சாப்பிட்றியோ, அதாவது அந்த வாழை மரத்தினுடைய ஒரு தன்மை, முக்கனியில் ஒரு கனி, வாழைப்பழம் இல்லையா, மா, பலா, வாழை சொல்கிறோம் இல்லையா. இந்த சிறு கதலியை பற்றி வேணாட்டடிகள் அழகாக சொல்கிறாரு. அதாவது ஆவாரம்பூ பூக்கையிலே சாவாரை கண்டீரோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆவாரம்பூ பூத்துட்டா மட்டும் ஆகிடாது, அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. சரி, ஆவாரம்பூலாம் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம்பூலாம் கிடைக்குது. அவங்கெல்லாம் அதை அதுக்குன்னு அந்த
என்ன சொல்கிறது விவசாய வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க ஓய்வு இருக்கும்போது அந்த ஆவாரம் பூவெலாம் சேகரித்து எடுத்துன்னு வந்து நாட்டு மருந்து கடையில் அவங்க ஏதோ விற்பனை பண்ணுறாங்க. அவங்க அதை விற்கும்போது என்ன ஆகுது, நம்ம அதை வாங்கி பயன்படுத்தலாம். நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூன்னு கேட்டாக்கா தருவாங்க. அதாவது வளர்ந்த ஆவாரம் பூ. எப்படி நம்ம நெல்லி முள்ளி வாங்குகிறோம், இப்போ எல்லாருக்குமே வந்து நெல்லிக்காய் வந்து பச்சை நெல்லிக்காய் கிடைக்குமா, காட்டு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் வந்து நம்ம பச்சை நெல்லிக்காயில் என்ன சக்தி இருக்குதோ அதே மாதிரி வளர்ந்த நெல்லிலையும் உண்டு. நெல்லி முள்ளி அப்படியே வெயிலில் போட்டு வளர்த்துடுவாங்க. அதில் ஒரு சில உப்பு போட்டு வளர்த்துவாங்க, ஒரு சில அப்படியே வளர்த்துடுவாங்க. நம்ம நாட்டு மருந்துகளில் உப்பு இல்லாத நெல்லி முள்ளி கேட்டால் தருவாங்க. ஏன்னா இந்த பொங்கல் கழித்து நல்ல வெயில் காயுது இல்லையா, அப்போ வந்து அந்த காட்டு நெல்லிக்காயை அப்படியே பறிச்சுன்னு வந்து அதை வெயிலில் வளர்த்துனா ஒரு வாரம் 10 நாளில் சிவராத்திரிக்குள்ளே வளர்த்துனாக்கா அந்த வெயிலில் அது வளர்ந்து அந்த தேங்காய் ஓடு மாதிரி கிதிப்பார் உள்ள விதை தேங்காய் ஓடு மாதிரி, அது தனியாகவும் அந்த சதைப்பட்டு தனியாகவும் வெடிச்சு போயிடும். வளர்ந்து அது ஈரப்பதமெல்லாம் போய் அதான் நெல்லி முள்ளி. அதை சேரிச்சுனாக்கா அந்த நெல்லி வற்றல் ரொம்ப சிறப்பானது. நம்ம சோறு ஆக்கும்போது கூட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெல்லிக்காய், ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு நெல்லிக்காயே போதும். அந்த வெடிச்சு போன நெல்லிக்காயை வந்து அந்த சோத்தில் போட்டோம்னா வேகும்போது கொஞ்சம் கலர் கொஞ்சம் வெண்மையாக இருக்காது, இருந்தாலும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே ஊறி போகுது அந்த சோத்தில் வந்து அது ஊறி போயிடும். கலர் வந்து கொஞ்சம் ஒரு பழுப்பு கலரில் ஆகிடும், இருந்தாலும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சொல்கிறோன்னாக்கா, இப்போ நாவுக்கரசர் வந்து காலத்திலிருந்து அந்த பொன்முகலி யார் அப்படி போகுதுன்னா வடக்கு நோக்கி போகுதுன்னா, நாவுக்கரசருக்கு அந்த உடல் அந்த வயதான காலத்தில் கூட அந்த உடல் உறுதியாக இருந்ததுனால தானே அந்த உழவாரப்படை கோயில் சுத்தம் பண்ணுறாரு இல்லையா நாவுக்கரசர். வடக்க கைலாயம் போனன்ற எண்ணம் எப்படி வந்தது, அந்த உடம்பு பக்குவமாக இருந்தால் தானே. அதுபோல் நமக்கும் வந்து அந்த ஊன் உடம்பு நல்லா இருந்தால் தானே. குறைபாடு இருந்தால், ஏன்னா ஒரு சில இடத்துங்கள்லாம் வந்து ஒரு சில பக்குவத்தில் திருமுறை சொல்லும், நம்ம எதுவும் வாதம் பண்ணக்கூடாது. திருமுறை திருமந்தத்தில் சொல்லுவார், இருமலும் சோகையும் ஏலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். உருமிடி நாகம் உரோணி கடலை தர்மம் செய்வார் பக்கல் சாராகிலாவே அப்படின்னு அதில் வந்து அந்த தர்மம் செய்யத்தினுடைய பலனை வந்து சொல்கிறாரு. வேணாட்டடிகள் இந்த 9ஆம் திருமுறை என்ன சொல்கிறாரு, கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கறிகொள்வார். கசப்பு சுவையுடைய துவர்ப்பு சுவையுடைய காய்கறிகளை பழங்களை, அதாவது என்ன சொல்லுவாங்க, பருவ காலத்து பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவ காலத்தில் ஒவ்வொரு பருவத்திலையும் இப்போ ஒரு நாகப்பழம் பழுக்குதுன்னா அந்த காலம் முடிஞ்சதுன்னா நாகப்பழம் பழுக்காது. ஒரு பனம்பழம், எத்தனை பேர் பனம்பழம் சாப்பிட்ருக்கணும், நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் அதனுடைய சுவை, அவ்வளவு சக்தி பனம்பழம். நம்ம நுங்கு வருது இல்லையா, பனை மரத்தில் நுங்கு வருது இல்லையா, அது இலசாக இருக்கும்போது நுங்கு, அதுவே முத்தி போச்சுன்னா அத்தனை சுவை பனம்பழம். அந்த பருவகாலத்து பழங்களை நம்ம சுவைக்கும்போது அதனுடைய சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் தானே. இப்போது சாதாரணமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த கலப்படக்கீரைன்னு சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க. அது என்ன கலப்படக்கீரை, இப்போ நாதர்சங்கீரை, நாதனுக்கு அரசன், நல்லா அதாவது நம்ம தோல் இசை, துளை இசை, தாள இசை, நரம்பிசை, கண்ட இசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இசையில் அந்த கண்டம் நல்ல அந்த பேச்சு நல்ல ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா நாதர்சங்க, அந்த பெயர்லேயே பாருங்கள், நாதனுக்கு அரசன் நாதர்சங்கீரை. அந்த குரல் நல்லா இனிமையாக வரும். இந்த தேவாரம் பாடுறவங்க திருமுறை பாடுறவங்கலாம் வந்து அந்த நாதர்சங்கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்தினா கூட போதும். அத்தனை அந்த சொல் வந்து அத்தனை அருமையாக வரும் நாதர்சங்கீரை. கரிசாலை நம்ம ஈரலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல வந்து இந்த ராஜ உறுப்புகள் சொல்கிறோம் இல்லையா, இருதயம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ராஜ உறுப்புகள். இந்த ராஜ உறுப்புகளுக்கு அந்த ஈரலுக்கு ரொம்ப நல்லது. இது இந்த மஞ்சள் காமாயிலெலாம் வரவே வராது கரிசாலை. அது வெள்ளை கரிசாலையும் பரவாயில்லை, மஞ்சள் கரிசாலை இருந்தாலும் பரவாயில்லை. பொன்னாங்கண்ணி கீரை அந்த மேனியை வந்து பொன்னிறமாக மாற்றும். இந்த தோல் சம்பந்தப்பட்ட குறைபாடெல்லாம் வராது பொன்னாங்கண்ணி பயன்படுத்தும் போது. மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் வந்து இந்த கண்ணாமுன்னாங்கரைன்னு சொல்லுவாங்க கிராமத்துங்களில். பலவிதமான கீரைகளை, தும்பை இலை கூட தூக்கி அதில் போட்டு வைப்பாங்க, குப்பை மேனி இலையும் அதில் தூக்கி போடுவாங்க. அப்படின்னா என்ன பொருள் இது? அதுலேருந்து நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற குப்பையை வந்து எடுத்து வெளியே தள்ளும். இது குப்பை மேனி. அது குப்பையில் தான் முளைக்கும். ஆனால் அந்த குப்பை மேனியுடைய பயன்பாடு ஒரு கலப்பட கீரையில் போட்டு நம்ம மைசூ சாப்பிடும்போது தினம் தினம் சாப்பிட்ற அவசியம் ஒன்றும் இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை கலப்பட கீரை அவசியம் சாப்பிடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 கீரைனா அதில் கலக்கணும். 5 எழுத்து நினைவாக ஒரு 5 கீரை. அது இந்த 5ஐயும் அப்படியே நான் சொல்கிற மாதிரியே செய்யணுன்றது ஒன்றும் இல்லை. வேறு வேறு கீரையெல்லாம் கூட நம்ம போடலாம். கீரை இருக்குது இல்லையா? நாதர்ஷங்கீரை, அதாவது மஞ்சள் கரிசாலை அல்லது வெள்ளை கரிசாலை, பொன்னாங்கண்ணி கீரை, மூக்கரெட்டை கீரை, குப்பை மேனி, தும்பை செடி. நம்ம பிள்ளையார் செடிக்கு தும்பை பூ வைக்கிறோம் இல்லையா? அந்த தும்பை இலையை கூட 2 போடலாம். சளிக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்து பொருள். திருமுறை சொல்லுது. நம்முடைய கருத்து ஒன்றும் இல்லை. அத்தனை அந்த திருமுறையில் வந்து கசப்பாக இருக்கிறதும் துவர்ப்பாக இருக்கிறதும் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு திருமுறை சொல்லுது. சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார் சொல்லுது. அந்த 2வது வெள்ளி சொல்லுது இல்லையா? வேணாட்டடிகள் துஞ்சான செய்தினும் பொறுப்பரன்றே ஆளுங்கப்பர் கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார் எச்சார்வம் எல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்க்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்மானே. பணி என்று சொல்லுகிறார். எனது பணி. நம்ம என்ன பணி செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா குறைபாடு வந்த பிறகு அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறத சாகும்போது சங்கரான்னு சொன்ன கதையாக, குறைபாடு வந்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாத நம்ம என்ன பண்ணுறத ஒரு உடம்பு வந்து ஒரு மாங்காய் செடியோ தேங்காய் செடியோ காசு கொடுத்து வாங்குகிறோம், நம்ம நிலத்தில் வந்து பயிர் பண்ணுறோம். அதுபோல் ஒரு ஆவாரஞ்செடி கூட நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறது தயாராக இருந்தால் விவசாயிங்க அதை வந்து எப்படி மாங்காய் செடி எப்படி பயிர் பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு தேங்காய் செடியை பயிர் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய மரமாக ஒன்றும் வராது. ஆவாரஞ்செடி என்பது நம்ம வீட்டில் தொட்டி ஒரு 5 கிலோ மண் இருந்தால் போதும். இப்போ பழைய பாத்திரங்கள்லாம் அங்கே இல்லையா? அந்த பழைய பாத்திரம் போதும். அதில் மண் கொட்டி அதில் வந்து அந்த ஆவாரஞ்செடியை வச்சுட்டோம்னாக்கா நமக்கு தேவையான ஆவார இலையும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும். அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பழக்கம் நமக்கு வரணும். ஏன்னா குருவுக்கு தட்சணை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, குரு தட்சணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம செய்ய வேண்டிய வேலையை சாதாரணமாக வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் வரும், குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஒரு வரி. அது என்ன, குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறப்பது? ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து நம்ம எப்படியெல்லாம் செய்யணும் பாருங்கள். நம்முடைய பொருள் வந்து புனிதமான பொருளாக மாறணும், புனிதமான பொருளாக மாறணும். அப்படி மாறலைன்னா என்ன ஆகும்? அது குறைபாடு வரும் தானே. செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நம்ம திருவாசகத்தில் சொல்லுது இல்லையா? செல்வம் நமக்கு அல்லலை கொடுக்கக்கூடாது. பாருங்கள் அந்த அழகை பாருங்கள். ஒரு சில நீ பசலைக்கீரை வச்சா கூட சரி, ஒரு மண்பானையில் ஒரு பசலைக்கீரை வச்சுட்டா கூட போதும். அதை நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இது நம்ம பயிர் பண்ண பசலைக்கீரை, குழந்தைங்க எவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிடுது, அதை விருப்பமாக சாப்பிடுது. அதுபோல் ஒரு ஆவாரஞ்செடிக்கும் காசு கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுத்தா, இப்போ எப்படி தேங்காய் செடியோ மாங்காய் செடியோ வாங்கினா 100 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், அதுபோல் அந்த காசு கொடுத்து வாங்கி ஆவாரஞ்செடியை நட்டு நம்ம வந்து அதை வளர்த்து அதை உணவுக்கு உணவாகவும் மருந்துக்கு மருந்தாகவும், ஏன்னா சாதாரணம் இல்லை இதெல்லாம். நம்ம ஊன் உடம்பு ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடு நீங்கும். அதுக்கும் என்ன உடம்பை சுத்தம் பண்ணும். இது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாருங்கள், ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறத ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லைன்னா கூட ஆவாரம்பூ சாப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லையே. ஆவாரம்பூ நல்லது தானே, அது இயற்கையான ஒரு பொருள், எந்த விதமான ரசாயன கலவையும் கிடையாது.
அதை நம்ம வந்து உணவுக்காக உட்கொள்ளும்போது ஒவ்வொரு நிலையில நம்ம வந்து அதை இப்போ ஒரு புளிய மரம் அது காய்க்கும்போது காய்க்குது, பழுக்கும்போது பழுக்குது, இலையை உதிர்க்கும்போது உதிர்க்குது, இலையை துளிர் விடும்போது துளிர் விடுது. அந்த புளியந்துளை நீங்கள் வந்து அதை மைஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? தனக்குத்தானே கேட்டுக்கணும். அவ்வளவு அருமையாக இருக்கும். புளியந்துளூர் போட்டு நம்ம வீட்டில் வந்து அந்த சோத்துக்கு குழம்பு செய்யும்போது புளியந்துளூர் போட்டு செஞ்சு பாருங்கள். எத்தனை ஒரு சுவை, அதனுடைய மனம், இதெல்லாம் அந்த இயற்கை. புளிய மரத்துக்கு எந்த ரசாயன கலவையும் இல்லை, இயற்கையானது தானே. சும்மா ஒரு கைப்பிடி போதுமே. ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம் அல்லது ஒரு 10 பேர் கொண்ட குடும்பம் 2 பிடி இருந்தால் போதுமே. அப்போ என்ன ஆகுது, அந்த நல்ல ஒரு பொருள் வந்து நமக்கு உள்ளுக்கு போகும்போது என்ன பண்ணோம், அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்யும். உடம்புல வந்து ஒரு சில சுத்தம் செய்ய வேண்டியது சுத்தம் செய்யும், நோய் இருந்தால் நீக்கும், நோய் வராமல் பாதுகாக்கும். அதெல்லாம் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம், அதுக்கு பிறகு தொய்வு ஏற்படுது. வயதான காலத்தில் என்ன தொய்வு? இந்த தமிழில் வந்து குமரி என்று சொல்லுவார்கள். இந்த சோற்றுக்கற்றாயை தெரியும் இல்லையா? சோற்றுக்கற்றாயை. இந்த சோற்றுக்கற்றாயை என்பது தமிழில் வந்து அதுக்கு என்ன பெயர்னா குமரி. பெண்களுக்கு கருவக கோளாறு வராது. அந்த சோற்றுக்கற்றாயை நம்ம பயன்படுத்தும் போது பெரியவங்கள்லாம் எத்தனை சிறப்பான அவங்க எந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சு அதெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம நடைமுறைப்படுத்தலைன்னாக்க சொன்ன பேச கேட்கலன்னா யாருக்கு நஷ்டம், யாருக்கு துன்பம்? நல்ல செயல்பாடெல்லாம் வந்து ஒரு குமரி என்றால் சோற்றுக்கற்றாயை. இந்த சோற்றுக்கற்றாயை வந்து அந்த மேலே வந்து அந்த பச்சையாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நுங்கு போல் இருக்கும், நம்ம பனைமரத்து நுங்கு போல் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இந்த நாட்டு சக்கரை அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம், அதாவது அது செய்ய வேண்டிய முறையில் கொஞ்சம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கசப்பாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியில் நல்லா அழைச்சிட்டோம்னாக்கா அந்த கசப்பு தெரியாது, நுங்கு போல் இருக்கும். அதுவும் கூட வந்து அந்த நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் கலக்கினாக்கா அது வந்து அந்த சுவையாக சாப்பிட முடியும். சும்மா ஒரு கை அகலம் போதும். தினமும் அதை சாப்பிடும்போது பெண்களுக்கு கருவக கோளாறு வராது. அத்தனை சிறப்பானது. அதுக்கு பெயரே பாருங்கள், தேத்தாங்கொட்டைக்கு எப்படி பேர் இருக்குது? தேற்றான் கொட்டை, உடம்பை தேத்தும். தமிழில் எத்தனை சுவைகள், அத்தனை அருமைப்பாடுடையது. உடம்பு காட்டில் விளையுது இல்லையா தேத்தாங்கொட்டை, நம்ம நாட்டு மருந்து கடையில் தேத்தாங்கொட்டைன்னு விற்கிறாங்க. தினமும் ஒரு 5 எழுத்து ஒரு 5 கொட்டை ஊற வச்சு சாப்பிடு, நமக்கு தேவையான சக்தி கிடைக்கும். தேத்தாங்கொட்டை அத்தனை அருமைப்பாடுடையது. இதெல்லாம் வந்து அந்த இயற்கையை நம்ம வந்து மறுபடியும் நேசிக்கும் போது என்ன ஆகும்? யாருக்கு நன்மை? பொன் படைத்தாருக்கு பொன்னினால் பிரயோஜனம் உண்டு. ஆமாம், பொன் படைத்தாருக்கு பொன்னினால் பிரயோஜனம் உண்டு. அதுபோல் நம்ம வந்து அந்த திருமுறையில் கூறியுள்ள கருத்துக்களை நாம் உள்வாங்கி நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டால் என்ன பண்ணுறது? அது என்ன ஆகாத வேலையா? இப்போ திரிப்பலா இருக்குதுன்னா திரிப்பலாவை தினமும் வந்து ஒரு 5 கிராம் சாப்பிட முடியாதா? ஒரு மாதத்துக்கெல்லாம் ஒரு 100 ரூபா தான் செலவாகும், இல்லை ஒரு 200 ரூபா செலவாகும், அவ்வளோதானே. திரிப்பலா சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை எந்த விதமான பக்க விளைவும் கொடுக்காது. ஆமாம், இயற்கையான பொருள். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், அவ்வளோதானே. காட்டில் விளையிற ஒரு மூலிகை பொருள். உணவுக்கு உணவு, மருந்துக்கு மருந்து. அதுபோல் தான் ஆவாரம் பூவாக இருக்கட்டும். எத்தனை பொருள்கள் நமக்கு வந்து அந்த உணவுப் பொருளை வந்து மருந்து பொருளாக இருந்து அவங்கெல்லாம் பயன்படுத்தி பலவிதமான இப்போ நம்ம முன்னவனாரின் திருக்கோயிலில் வில்வ தீர்த்தம் தராங்கன்னா ஏன் தராங்க? வில்வ இலையை பறித்து போட்டு தண்ணியில் போட்டாக்கா அந்த தண்ணியில் ஊறுது இல்லையா அந்த வில்வ இலை. அப்போ என்ன ஆகுது? அந்த அடியார் கூட்டத்துக்கு நன்மை. வில்வ இலை வந்து பூஜைக்கு உரியது. நம்ம பூஜை பண்ணுறது இப்போ சுவாமியுடைய பாதத்தில் வச்சு வணங்குறோம். அதை தண்ணியில் போட்டு அதை தீர்த்தமாக கொடுப்பாங்க. இப்போ துளசி தீர்த்தம் தராங்க இல்லையா, வைணவ கோயிலில் துளசி தீர்த்தம் தராங்க இல்லையா,
அதுபோல் அந்த இயற்கையோடு சேர்ந்து நாம் ஒன்றி நாம் வாழும்போது என்ன ஆகுது? அது நமக்கு நன்மையாக அமைகிறது. அதான் இறை வழிபாட்டினுடைய ஒரு பெருமை. ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே நமக்கு இந்த வழி வழியாக நம்முடைய குழந்தைகள் நலமாய் வளமாய் வாழ வேண்டும் என்று இறை வழிபாட்டில் புகுத்தினார்கள். ஒரு கம்பு ஊற போட்டு தீபாவளியும் போது நாகால் சதுர்த்தி நம்ம சாமி கும்பிட்றோமே, கம்பு ஊற போட்டு முளை கொட்டி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு மறுநாள் சாப்பிட்றோமே. எத்தனை கோலூன்றி நடப்பவனும் காலூன்றி நடப்பான் கம்பு சாப்பிட்டாக்கா. அத்தனை சிறப்பு கம்பில். அந்த முளை வந்த கம்பு அத்தனை சிறப்புடையது. தினம் ஒரு புடி ஊற போட்டு சாப்பிடலாமே. என்ன வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாகால் சதுர்த்தி வச்சாதான் சாமி கும்பிட்டாதான் செய்யணுமா? 1 கிலோ இருந்தால் போதுமே, ஒரு நபருக்கு ஒரு மாதம் வருமே. ஒரு நாளைக்கு 1 ரூபா 2 ரூபா பொருள் தான் அது. ஆனால் நம்ம செய்யறதுக்கு நம்ம கடியார்ந்த பொழிகாழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே. நம்ம ஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் சொல்லுவார், கடியார்ந்த பொழிகாழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே. அதனால் மடியாது என்று சொன்னால் சோம்பல் இல்லாமல் தன் செயல்பாட்டை செவ்வனே செய்ய வேண்டும். சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் இருந்தால் என்ன ஆகும்? சும்மா இருக்கிற உடம்புக்கு செல்லு பிடிக்கும், வேலை செய்கிற உடம்பு சேவு ஏறும்னு சொல்லுவாங்க. கிராமத்துங்களில் சாதாரணமாக சொல்லுவாங்க பழமொழிங்க. அவங்கெல்லாம் வாழ்ந்து அனுபவப்பட்டு எத்தனை நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். நம்ம அதை சுவாமியை துணை கொண்டு அறவுரையாக மேற்கொண்டு நல்ல செயல்பாட்டுக்கெல்லாம் நம்ம துணையாக இருந்து நம்முடைய சந்ததிகளுக்கும் முன்மாதிரியாக. எப்படி பெற்றோர்கள் பேசும் மொழியை அந்த குழந்தை பேசுது? அப்பா அம்மா பேசுகிற மொழி தானே குழந்தை பேசும். அதுபோல் அந்த இறை வழிபாடு செய்வது, அந்த சைவ உணவை சாப்பிடுவது, இந்த மருந்தே உணவு உணவே மருந்து என்று அதை நாம் உட்கொள்ளுவது அத்தனை சிறப்புடையது. எத்தனை ஒரு செயல்பாடுகள். ஆகாதெல்லாம் அருகம்புல் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆகாதெல்லாம் ஆவாரம்பூவில் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? எதுக்கு? எந்த ஒரு மருந்துக்கும் கட்டுப்படலைப்பா இந்த நோய் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆவாரம்பூ கொடுப்பா சரியாயிடும்னுவாங்க, இல்லை அருகம்புல்லு கொடுப்பா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. எத்தனை இப்போ ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டால் இந்த வீட்டு விலங்குகள் சொல்கிறோம் இல்லையா, இந்த பூனை நாய் இதெல்லாம் என்ன பண்ணும்? அருகம்புல்லு போய் கடித்து அந்த துளுப்புலாம் கொஞ்சம் கடித்து சாப்பிட்டுடும். அதுக்கு பிறகு அது அந்த சளியோடு சேர்ந்து வெளியே கக்கும். அப்படின்னா அந்த கோழைங்கள்லாம் வெளியே அந்த சளி சம்மந்தப்பட்ட ஒரு சில இப்போ நமக்கு எப்படி பித்தம் அதிகமாக போச்சுன்னா வாந்தி வருது, அதுபோல் ஒரு சில குறைபாடுகள் உள்ளுக்குள்ளே இருந்தாக்கா அதெல்லாம் சேர்ந்து வெளியே விழுந்து போகுது. இது அந்த அருகம்புல் சாப்பிட்ட பூனைக்கோ அல்லது நாய்க்கோ. அதுபோல் நம்ம பெரியவங்கள்லாம் இந்தந்த பொருள் இது இருக்குதுன்னு சொல்லி திருமுறை சொல்லுது நமக்கு. துஞ்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுங்கப்பல் கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார் எச்சார்வம் எல்லாமை நீ அறிந்தோம் எனது பணி நச்சாய்க்கான் திருத்தில்லை நடம்பயிரும் நம்மானே. பெரியவங்கள்லாம் ஒரு ஆடி அமாவாசை இல்லை ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒரு அகத்திக்கீரையை சமைக்கணும் சாப்பிடணும். ஏன் பெரியவங்க வச்சாங்க? ஒரு கோசாலை இருக்குதுன்னா கோசாலையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுன்னு ஏன் சொன்னாங்க? தர்மம் பண்ணணும்னு சொல்லி தான். அது கோசாலைக்கிற மாடு மட்டுமே இல்லை, சாதாரணமாக தெருவில் சுற்றிங்குது பாரு, அந்த மாடு கூட கொடுக்கலாம். நம்ம கைனிக்கட்டில் வேலை செய்யுது இல்லையா, காளை மாடுகள், கன்றுக்குட்டிகள், கிடாரிகள், அந்த சினை பசு மாடுகள், அந்த கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்குது அந்த தாய் பசுவுக்கு. இல்லை அந்த கன்றுக்குட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கன்றுக்குட்டிக்கும் கொடுக்கலாமே அகத்திக்கீரையே. அப்போ என்ன ஆகுது? அது நலமாய் வளமாய் வாழும். இது அந்த பசுக்கூட்டங்கள். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீரவே. அதனால் நம்முடைய துயர் நீங்க வேண்டும். வாழ்க அந்தனர். அந்தனர் என்றால் அறவோர்கள் அந்தனர்கள்.
வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம். ஆனினம் என்றால் பசுக்கூட்டங்கள் நலமாய் வளமாய் வாழ வேண்டும். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல். நல்ல மழை பெய்யணும். வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. நல்ல அரசாட்சி. குடும்பத்தில் குடும்பத் தலைவன் நல்ல ஒரு தலைமையேற்று செயல்படுத்த வேண்டிய ஒரு குடும்பத் தலைவன். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம். தீயது எல்லாம் வேண்டாம். ஆழ்க தீயது எல்லாம். அரண் நாமமே. அரண் என்றால் சிவபெருமானார். அரணுடைய நாமம் 5 எழுத்து. இப்படி வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீரவே. அந்த துயர் நீங்கும்படியாக திரு ஞானசம்பந்தர் பதிவு செய்திருக்கிறார். அதனை நாம் மெல்ல மெல்ல படிப்படியாக நடைமுறைப்படுத்தி நலம் பல பெறுவோம். இமையோர் நாயகனே இறைவா என் இடர்த்துணையே கமையார் கருணையினாய் கருமா மிகில்போல் விடற்றாய் உமையோர் குருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்தேத்த மற்ற